Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கின்ற இது புதிய நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்திய கடவுள் நமது வாழ்நாளில் புதியதொரு நாளை நமக்கு தந்திருக்கிறார். கடந்த நாள் முழுவதும் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய நாளிலே இந்த கடவுளுக்கு உகந்த மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு ஆற்றல் வேண்டியவர்களாய் இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்து செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வெண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல் தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தன், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றொரிடத்தில் மெல்கிதேசின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராக தம்மை கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிதேசின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 110. பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. 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 ஆண்டவரின் தலைவரிடம் நானும் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீரின் வலப்பக்கம் வீற்றீரும் என்று உரைத்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலே ஆண்டவர் சீனோனிலிருந்து ஓங்க செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தாம் மனதை மாற்றிக்கொள்ளார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும்
சிதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வசனங்கள் 18 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நமது வாழ்வுக்கென நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகமானது கடவுள் எப்படி கீழ்ப்படிதலுள்ள ஒருவராக இருந்தார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. வாழ்வில் எத்தனையோ இன்னல்களும் இடையூறுகளும் ஏற்பட்ட போதும், துன்பங்களுக்கு மத்தியிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஒருவராகவே இயேசு தன் வாழ்வை அமைத்து கொண்டார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கின்ற நாம், இந்த இயேசு கிறிஸ்துவை போலவே வாழ வேண்டும் என எண்ணுகின்ற நாம், இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் என சொல்லுகின்ற நாம், எந்த அளவிற்கு இந்த இயேசுவினிடத்தில் காணப்பட்ட பண்பு நலன்களை நமது நலன்களாக நாம் மாற்றி இருக்கின்றோம் என்ற கேள்வியை நம்முள் எழுப்பி பார்த்து நமது வாழ்வை சுயாய்வு செய்து பார்க்க இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் என
விவிலியம் சுட்டிக்காட்டுகிறது. நம்பிக்கையோடு அவரை நாடி வந்த மனிதர்களுக்கு அவர் நலன்களை தந்தார். ஆறுதலற்ற மனிதர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தந்தார். அதிகார மோகத்தில் இருந்த மனிதர்களுக்கு இந்த மோகம் தவறு என்பதை சுட்டிக்காட்டுகின்ற மனிதனாக இருந்தார். ஓய்வு நாள் சட்டம் என்று சொல்லி சட்டத்தை முன்னிலைப்படுத்தி மனித நேயத்தை புறந்தள்ளிய அந்த சமூகத்தில் மனித நேயத்தை முன்னிறுத்திய ஒரு மனிதனாக, சட்டத்தை விட மதிக்கப்பட வேண்டியவன் மனிதன் என்பதை சுட்டிக்காட்டக்கூடியவராக, ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வல்லவராக இருந்தார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நாம் அனைவரும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான சிறந்ததொரு முன்மாதிரியாக திகழ்ந்தார். அதன் விளைவுதான் இன்று வரை இந்த இயேசுவை போல நீங்களும் நானும் மாறிட ஆசைப்படுகின்றோம். நமது வருங்கால சந்ததியினரை கூட இந்த இயேசுவின் விழுமியங்களை இதயத்தில் தாங்கியவர்களாக வளர வேண்டும் என்பதில் நாம் அக்கறை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த சமூகத்தில் நமக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கினார். இவரை பின்பற்றுகின்ற நீங்களும் நானும் இந்த சமூகத்தில் நல்லதொரு முன்மாதிரிகளாக விளங்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை பகுதி நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளை என மூவரும் அமர்ந்திருந்தார்கள். நீண்ட நாட்களாக அவர்கள் முயற்சி செய்து ஒரு அழகிய வீட்டை கட்டியிருந்தார்கள். இந்த வீட்டிற்கு யாரின் பெயரை வைப்பது என்ற கேள்வி அவர்களிடையே எழுந்தது. மூவருமே ஒருவரை மாற்றி ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறுவன் சொன்னான், அப்பா, நீங்கள் இன்னும் சில காலமே எங்களோடு இருப்பீர்கள். நான் தான் வயதில் மிகவும் சிறியவன். எதிர்காலம் என்பது எனக்கானதாக இருக்கிறது. எனவே என்னுடைய பெயரை இந்த வீட்டிற்கு வைக்கலாம் என்றான். தந்தை அவன் சொல்வதை கேட்டுவிட்டு அமைதியாக மனைவியின் முகத்தை பார்த்தார். மனைவி சொன்னார், இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் நான் வாக்களிக்கிறேன் என்று அன்று கடவுளுக்கு முன்னிலையில் அருள் பணியாளர்களை சாட்சியாக வைத்து என் பெற்றோர்கள் முன்னிலையிலும் உறவுகள் முன்னிலையிலும் நண்பர்களின் முன்னிலையிலும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நாம் இருவரும் இணைக்கப்பட்டோம். இனி நீங்கள் எனக்காகத்தான் அனைத்தையும் செய்ய துவங்கினீர்கள். இன்று நீங்கள் உருவாக்கி இருக்கின்ற இந்த வீட்டிற்கும் கூட எனது பெயரை வைப்பதே பொருத்தமானதாக இருக்கும் என்று மனைவியும் சொன்னார். இருவருடைய பதிலை கேட்ட பிறகு இப்போது கணவன் பேசினார். நான் வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான். வருங்காலம் என்பது உனக்குரியது என்பதும் உண்மைதான். ஆனால் கடுமையாக பாடுபட்டு செல்வங்களை சேர்த்து இந்த அழகிய வீட்டை நான் தான் கட்டியிருக்கின்றேன். எனவே என்னுடைய பெயரை வைப்பதுதான் முறையாக இருக்கும் என தோன்றுகிறது என்றான். மூவருக்குள்ளும் வாக்குவாதம் வளர்ந்து கொண்டே சென்றது. அவர்கள் அடுத்தவரின் துணையை நாடினார்கள். நடுவராக ஒருவர் வீட்டிற்கு வந்தார். மூவர் சொல்லியதையும் அமர்ந்து கேட்டார். கேட்ட பிறகு சொன்னார், ஏன் 3 பேரும் சண்டையிட்டுக் கொள்ளுகிறீர்கள்? மூவரின் பெயரையும் ஒரு துண்டு சீட்டில் எழுதி குலுக்கி போடுவோம். யாருடைய பெயர் வருகிறதோ அவருடைய பெயரை வீட்டின் பெயராக வைக்கலாம் என்றார்கள். உடனே அனைவரின் பெயரும் துண்டு சீட்டில் எழுதப்பட்டது, குலுக்கி போடப்பட்டது. அதிலிருந்து ஒரு சீட்டை நடுவர் எடுத்தார். அதில் சிறுவனின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. சிறுவனின் பெயர் வந்திருக்கிறது, எனவே இந்த வீட்டிற்கு இந்த சிறுவனின் பெயரை வைத்து விடலாம் என்று சொல்லிய போது பெற்றோருக்கு ஏற்றுக்கொள்ள மனமில்லை. இல்லை இல்லை என்று சொல்லி அவர்கள் அதை தட்டி கழிக்க துவங்கினார்கள். இவர்களின் இந்த உள்ளத்தை கண்ட அந்த நடுவரானவர், நீங்கள் மூவரும் உங்களுக்குள்ளாக சண்டை போடுவதற்கு பதிலாக உங்கள் பெற்றோரின் பெயரில் இந்த வீட்டை நீங்கள் வைக்கலாமே என்று சொல்லிய போது, கணவனுடைய பெற்றோரின் பெயரில் வைப்பதா மனைவியின் பெற்றோரின் பெயரில் வைப்பதா என்ற விவாதம் தொடங்கியது. இப்போதாவது இந்த குலுக்குச்சீட்டு முறைக்கு வாருங்கள் என்று சொல்லி நடுவர் இவர்களின் பெயர்களையும், அதாவது தந்தையினுடைய தாய் தந்தையரின் பெயரையும் மனைவியினுடைய தாய் தந்தையின் பெயரையும் வெவ்வேறு துண்டு சீட்டில் எழுதி அதை குலுக்கி போட்டார். எடுத்தபோது மகனின் தாய் தந்தையர் பெயர் வந்தது. எனவே அவர்கள் முடிவு செய்தார்கள், இந்த வீட்டிற்கு இந்த
மகனுடைய தாயின் தந்தையின் பெயரை வைக்கலாம் என்று சொல்லி அவ்வாறு முடிவு செய்து அவர்கள் அந்த வீட்டிற்கு அப்பெயரை சூட்டினார்கள். சில மணி நேரத்திற்கு பிறகாக நடுவர் அவர்களிடத்தில் கேட்டார், இந்த வீட்டிற்கு உங்கள் பெற்றோரின் பெயரை வைத்திருக்கிறீர்கள், உங்கள் பெற்றோர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டபோது, என் பெற்றோர் என்னோடு இருப்பதை நான் விரும்பவில்லை, வயது முதுமையின் காரணமாக அவர்களை எங்களால் பார்த்து கொள்ள முடிவதில்லை, எங்களுக்கு தொந்தரவாக இருப்பதனால் நாங்கள் அவர்களை முதியோர் இல்லத்தில் விட்டு வைத்திருக்கிறோம், வாரம் தவறாமல் சென்று சந்தித்து வருகிறோம், தேவையானதை செய்து கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். வீட்டின் பெயரோ பெற்றோரின் பெயரில் இருக்கிறது, ஆனால் பெற்றோர் இருப்பதோ யாருமில்லாத ஒரு முதியோர் இல்லத்தில் என்பது வாடிக்கையான நிகழ்வாக இன்று நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு கவிஞர் எழுதி வைத்தார், வீட்டின் பெயர் அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் என்று. இன்று நாம் வளருகின்ற இந்த சமூகத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு இவரின் வாழ்விலிருந்து வாழ்வுக்கான பாடங்களை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நாம் இன்று பல நேரங்களில் இத்தகைய மனிதர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று முதியவர்களை எல்லாம் போகிற போக்கில் இருக்கின்ற வேகத்தடைகளைப் போல அவர்களை நாம் எண்ண துவங்கிவிட்டோம். முதியோரை பேணுதல் என்பது ஒரு நற்பண்பு என்பதை மறந்து போனவர்களாக, முதியோரை ஒரு சுமையாக பார்க்கின்ற மனிதர்களாக நாளுக்கு நாள் நம்மில் பலர் மாறிட துவங்கி இருக்கிறார்கள். அதன் விளைவுதான் நாளுக்கு நாள் முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. யாரும் கவனிப்பாரற்ற நிலையில் அங்கு நாம் நம்மை பெற்றோரை கொண்டு சென்று விட்டு வருகின்ற நிலையானது இன்று நாளுக்கு நாள் இந்த சமூகத்தில் அதிகரித்து கொண்டே செல்லுகிறது. இந்த சமூகத்தில் அதிகரிக்கக்கூடிய இத்தகைய நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு வலியுறுத்துகின்ற வாழ்வுக்கான பாடம். நாம் உண்மையிலுமே இந்த இயேசுவை பின்பற்றி கொண்டுதான் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறோமா? இந்த இயேசு கிறிஸ்து இந்த சமூகத்தில் வாழ்ந்தபோது இப்படிப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் இருந்தாரா என்ற கேள்வியை நான் நமக்குள்ளாக எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்றைய யூத சமூகத்தில் ஒரு மனிதன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த தொழுநோய் அடுத்தவருக்கு பரவும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலும், நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலும், இந்த தொழுநோய்க்கு மருந்து இல்லை, எனவே இது கடவுள் கொடுத்த சாபத்தின் விளைவு என்று சொல்லி அந்த மனிதனை ஊருக்கு வெளியே அந்நியப்படுத்தி வைத்திருந்த அந்த மனிதர்களைப் போலத்தான் இன்று நமது நலனை மட்டுமே முன்னிறுத்தியவர்களாக பல நேரங்களில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்று இயேசு கிறிஸ்து இப்படி ஒதுக்கப்பட்டவர்களையும் அந்நியப்படுத்தப்பட்டவர்களையும் தேடிச் சென்று அவர்களோடு உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களோடு உறவில் நிலைத்திருந்தார் என்பதை நாம் இயேசுவின் வாழ்வில் இருந்து அறிந்து கொள்கிறோம். இந்த இயேசுவின் வாழ்வு இன்று நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடமும் அதுவாகத்தான் இருக்கிறது. இந்த இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் நாம் என சொல்லுவதில் அல்ல பெருமை, பெயரளவில் கிறிஸ்தவர்கள் என சொல்லிக் கொள்வதில் அல்ல பெருமை. மாறாக இந்த இயேசு கிறிஸ்துவின் பண்பு நலன்களை நம்மில் பிரதிபலிக்க செய்வதுதான் நாம் இந்த இயேசுவை சார்ந்தவர்கள் என்பதன் பெருமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த கடவுளோடு இருக்கின்ற நாம் எதை கண்டு வஞ்ச தேவையில்லை. இவரோடு இருக்கின்ற நாம் இவரை போல இந்த சமூகத்தில் வாழ முடியும் என்பதை நம் இதயத்தில் ஆழமாக எழுதி கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளுமே இந்த சமூகத்தில் இந்த இயேசுவை பிரதிபலிக்கின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதைத்தான் இறை வார்த்தை இன்று நமக்கு வலியுறுத்துகிறது. எவரும் புதிய ஆடையில் பழைய துணியை கொண்டு வந்து ஒட்டு போடுவது இல்லை, புதிய மதுவை கொண்டு போய் பழைய தோற்பையில் ஊற்றி வைப்பது இல்லை என்ற உதாரணங்கள் இன்று நமக்கு தரப்பட்டன. பழையதையும் புதியதையும் இணைத்து கொள்வதில் பல நேரங்களில் சிக்கல் இருக்கிறது. யாரும் புதியதில் கொண்டு போய் பழையதை ஒட்டு போட விரும்புவது இல்லை. ஆனால் பல நேரங்களில் நமது வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால், இன்று நாம் இந்த சமூகத்தில் வாழுகிறோம் என்றால் இன்று இந்த இயேசுவை பிரதிபலிக்கின்ற மனிதர்களாக இந்த இயேசுவை போலவே இந்த சமூகத்தில் வாழ்பவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படி வாழ நாம் தவறி போகின்றோம். பல நேரங்களில் நாளையிலிருந்து நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ளலாம், அடுத்த வருடத்திலிருந்து நமது வாழ்வை நெறிப்படுத்தலாம், அடுத்த வாரத்திலிருந்து நமது வாழ்வை நெறிப்படுத்தலாம் என்று சொல்லி நிகழ்காலத்தை இழந்துவிட்டு எதிர்காலம் இருக்கிறது, அப்போது நம்மை சரிபடுத்திக் கொள்வோம் என்ற எண்ணத்தோடே அனுதினமும் நாம் பயணிக்கின்றோம். ஏதாவது ஒரு காலம் வரும், அப்பொழுது நாம் நல்லதொரு மனமாற்றத்தை அடைந்து கொள்வோம் என்ற எண்ணமானது மேலோங்குகிறது.
நாம் அன்றன்றைய நாளுக்குரிய கடமைகளை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளுமே இந்த சமூகத்தில் இயேசுவின் விழுமியங்களை உள்வாங்கியவர்களாக, இயேசுவை போலவே அவரிடம் காணப்பட்ட அனைத்து பண்பு நலன்களும் நம்மிடமும் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த சமூகத்தில் நாம் இயேசுவை பிரதிபலிக்கின்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை பகுதிகள் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றன. இந்த இறை வார்த்தை பகுதிகளின் அடிப்படையில் நமது வாழ்வை சுயாய்வு செய்து பார்ப்போம். நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த இயேசுவை பிரதிபலிக்கிறோமா, அல்லது வரும் ஒரு காலம் என்று சொல்லிவிட்டு வருங்காலத்திற்காக நகர்ந்து கொண்டே இருக்கிறோமா? கேள்வியை நமக்குள் எழுப்பி பார்ப்போம். இன்றைய நாளிலிருந்தே நம்மை நாம் நெறிப்படுத்தி கொண்டவர்களாக இந்த இயேசுவை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய நாம் பெயரளவு கிறிஸ்தவர்களாக இல்லாமல் சொல்லிலும் செயலிலும் இந்த இயேசுவிடம் காணப்பட்ட அத்துணை பண்பு நலன்களையும் நாம் நமது நலன்களாக கொண்டு இந்த சமூகத்தில் பயணிப்பதற்கான ஆற்றலை கடவுளிடத்தில் வேண்டுவோம். இந்த கடவுளுடைய பண்பு நலன்களை பிரதிபலிக்கின்ற மனிதர்களாக இந்த சமூகத்தில் இருக்கிற போது பலவிதமான இன்னல்களும் இடையூறுகளையும் நாம் சந்திக்க நேரிடும், துன்பங்களை சந்திக்க நேரிடும். இந்த துன்பங்களுக்கு மத்தியிலும், இன்னல்களுக்கு மத்தியிலும், இடையூறுகளுக்கு மத்தியிலும் இந்த கடவுள் நமக்கு ஆற்றல் தருவார். அவரை போலவே இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான ஆற்றலை தர வல்லவர். அவரை நாம் நமது செயல்கள் மூலமாக பிரதிபலிக்க முடியும் என்பதை ஆழமாக இதயத்தில் இருத்தி கொண்டவர்களாக, இந்த இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள இந்த திருப்பலி வழியாக இறைவனிடத்தில் அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீ. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, இணைய வழியில் இப்பழியை கண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களின் உள்ளத்து எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீர் அறிந்தவராயிருக்கின்றீர். உமக்கு உகந்த மனிதர்களாக ஒவ்வொரு நாளும் தங்கள் சொல்லிலும் செயலிலும் உம்மை பிரதிபலிக்கின்ற மனிதர்களாக தங்கள் வாழ்வை அவர்கள் அமைத்து கொள்ள உமது ஆற்றலை தர வேண்டுமாய் இந்நேரத்தில் மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும்
இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு தம் ஆசியை அருள்வாராக. கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உடவாட மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். உடவாட மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்ந்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்ந்தாய். உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூயிரை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.